புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பேச்சால் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டம் லாஸ்பேட்டையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மக்களுக்கு மத்திய அரசு ₹1 கூட வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். புயல் நிவாரணமாக ₹5000 கொடுத்த முதலமைச்சர் ரங்கசாமி அதனை வசூலிக்க டீசல் விலையை உயர்த்திவிட்டதாக கூறினார். தேர்தலில் தனித்து போட்டியிட விரும்பும் கூட்டணி கட்சிகள் முடிந்தால் தனித்து போட்டியிடுங்கள் என்று நாராயணசாமி சவால் விடுத்தார். யார் வேட்பாளராக வருவாங்கன்னு சொல்ல முடியாது, அவர் எந்த விருப்பத்தில் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. நாம் மக்களை நம்பி இருக்க வேண்டும். நாம் கட்சி தொண்டர்கள் குறிப்பா தீவிரமா செயல்படணும். கருத்து வேறுபாடுலாம் எடுத்து அப்பால வச்சிடணும். நம்ம கிட்ட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இங்க தொடர்பு அங்க தொடர்பு அங்க தொடர்பு. காங்கிரஸ் கட்சியில இருந்துகிட்ட அவங்க கொஞ்சம் நூல் விட்டு பார்ப்பாங்க, அங்கெல்லாம் அதெல்லாம் விட்டுணும். இன்னையில இருந்து ஒரு கட்சியில இருந்தா அதை உறுதியா இருங்க, இல்லைன்னா நீங்க கட்சிக்கே வேணாம், நீங்க போய் சேர்ந்துருங்க. போய் எங்க போறீங்களோ போய் சேருங்க.